அனைவருக்கும் வணக்கம். என் டிவைன் எனர்ஜி சேனல் வந்ததற்கு மிக்க நன்றி. ஐ எம் ஜெசிகா. ஒரு மனிதனின் உடலை வைத்து பிரியாணி சமைத்த ஒரு கொடூரமான சம்பவம் பேசுவதற்கு முன்னால் பிரியாணியின் வரலாற்றை பற்றி முதலில் தெரிந்து கொள்வோம். பண்டைய நாடு பர்ஷியா என்று கூறப்படும் நாட்டில்தான் முதலில் பிரியாணி அறிமுகமானது. இப்போது பர்ஷியா மாடர்ன் ஈரான் என்று அழைக்கப்பட்டுள்ளது. அன்றைய காலத்தில் பிரியாணியை பிரிஞ்ச், அதாவது ரைஸ் ஃப்ரைட், இப்போ ஃப்ரைட் ரைஸ் என்று கூறப்படும். அன்றைய காலத்தில் சமைப்பதற்கு முன் அரிசியை வறுத்து தான் சமைப்பார்களாம். அதற்கு பிறகுதான் பிரியாணி பல ஸ்பைசஸ்லாம் இம்ப்ரோவைஸ் பண்ணி இந்தியா, ஹைதராபாத், மேலும் பல நாடுகளில் பிரபலமானது. ஒரு விசேஷ நாள்களில் பெரும்பாலும் பிரியாணி ஒரு ஐகான் டிஷ்ஷாக சைவம் அல்லது அசைவமாக விருந்தளிக்கப்பட்டது. இன் 1984 ஒரு ஆணின் உடலை வெட்டி பிரியாணி போல் சமைத்த பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு மறக்க முடியாத கொடூரமான சம்பவம் பற்றி தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த ஆக்ரோஷமான செயல் ஏன் அவர்களுக்கு தோன்றியது? மேலும் பேசுவோம். இந்த கொடூரமான கொலை மிகவும் அசாதாரணமான மற்றும் வினோதமான தான் கொலைகளில் ஒன்று. ஏனெனில் எந்த ஆதாரங்களும் இன்று வரை கண்டுபிடிக்கவில்லை. இந்திய வம்சம் வழியைச் சேர்ந்த ஐயா கண்ணு மருதமுத்து 1950 பிறந்தவர். சிங்கப்பூரில் சாங்கி சொல்லப்படும் ஒரு இடம் மருதமுத்து விடுமுறை கூடங்களில் இன்சார்ஜ் ஆஃப் குவார்ட்டர்ஸ் ஒரு பொறுப்பாளராக பணிபுரிந்து வந்தார். சுமார் 1980 மருதமுத்து அவரின் மனைவி 3 குழந்தைகளுடன் சந்தோஷமாக தான் பிரஸ்பிட்டேரியன் தேவாலயம் பின்புறம் உள்ள ஒரு சிறிய வீட்டில் வசித்து வந்தனர். கொலை செய்யப்பட்ட மருதமுத்து அடிக்கடி குடித்துவிட்டு வன்முறையில் ஈடுபடுவதுடன் தனது மனைவி ரம்யாவை உடல் ரீதியாக துன்புறுத்தி வந்தாராம். மருதமுத்து கோபமான குணம் கொண்டாலும் சில சமயங்களில் அமைதியான பிறகு மனைவியிடம் மன்னிப்பு கேட்பாராம். கோபக்காரனுக்கும் சில சமயங்களில் மென்மையான இதயமும் உண்டு அல்லவா? 1984 ஆண்டில் டிசம்பர் 12 மதியம் in the afternoon ரம்யாவின் 3 சகோதரர்கள் மருதமுத்து வீட்டிற்கு வந்தனர். தன் சகோதரியை துன்புறுத்துவதை அறிந்து மருதமுத்துவை கொலை செய்ய முடிவு செய்தனர். இந்த கொலையில் மருதமுத்துவின் மனைவி ரம்யாவின் தாயார், அவரது மைத்துனி மேரி மற்றும் ரம்யாவின் 3 சகோதரர்கள் தான் ஒன்று கூடி திட்டமிட்டு மருதமுத்துவை கொலை செய்ய முடிவு செய்தனர். இந்த கொலையில் முக்கிய நபர் அவருடைய மனைவிதான். மருதமுத்துவின் தொடர்ச்சியான சித்திரவதைகளை தாங்க முடியாமல் தான் தன் கணவனை கொல்ல முடிவு செய்தார். இந்த 3 சகோதரர்கள் மருதமுத்து வீட்டிற்கு வந்தனர். அன்று இவர்கள் மருதமுத்துக்காக பொறுமையாக காத்திருந்தனர். அன்றிரவு மருதமுத்துவிடம் அந்த சகோதரர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர்களின் ஒருவர் ஒரு கசாப்பு கடைக்காரர், மிக அனுபவம் கொண்டவர், சமையல் அறைக்குள் சென்று அங்கிருந்த ஒரு இரும்பு கம்பியால் எடுத்து அந்த இரும்பு கம்பியால் மருதமுத்துவை தாக்கினர். உயிர் போகும் வரை அடித்து கொன்றனர். அவரது உடலை நறுக்கி மிளகாய் பொடி, மசாலா மற்றும் அரிசி சேர்ந்து கலந்து ஒரு அலுமினியம் பாத்திரத்தில் சமைக்கப்பட்டது.
மண்டை ஓடு, எலும்புகள், விரிசல் துண்டுகள் மற்றும் எச்சங்கள் சமைத்த பிறகு பல கருப்பு பிளாஸ்டிக் பைகளில் அந்த சமைத்த பிரியாணியை கொட்டி பல சாலை ஓரத்தில் குப்பை தொட்டில்களில் அப்புறப்படுத்தப்பட்டன. நடந்த கொலையை 7 நாட்களுக்கு பிறகு ரம்யா காவல் நிலையத்தில் சென்று தனது கணவர் டிசம்பர் 12 அன்றுதான் அவர் கொலை செய்யப்பட்டார். அன்று தேதியில் சுற்றுலா பயணியாக மலேசியா மலைப்பகுதிகளுக்கு சென்றதாகவும் இதுவரை திரும்பவில்லை என்று ஒரு பொய்யான தகவல் அளித்தார். விசாரணைக்கு பிறகு போலீஸ் எந்த தீங்கும் நடந்திருக்கும் என்ற சந்தேகம் ஏற்படாததால் மருதமுத்துவை காணவில்லை என்றுதான் பதிவு செய்தனர். சில மாதங்களுக்கு பிறகு ரம்யா வேறு ஒரு தேவாலயத்தில் பணிபுரிந்து வந்தார். She went to another church. 1987 அன்று ஜனவரி 9 இந்த தேதியில தான் யாரோ ஒரு நபர் ஐயாக்கண்ணோ மருதமுத்து கொலை செய்யப்பட்டதாகவும் அவரது உடலை துண்டு துண்டாக நறுக்கி பிரியாணி உணவை போல சமைத்ததாகவும் ஒரு துப்பறி அதிகாரி அழகமலைக்கு தகவல் அறிவித்தார். The special branch stepped in. CID துறையில் மூத்த அதிகாரிகளும் மற்றும் அதிகாரி அழகமலை அந்த நபரின் கதையில் சில உண்மைகள் இருப்பதால் மீண்டும் தீர விசாரணைக்கு இறங்கினர். உடனே ரம்யாவின் தாயார், மைத்துனி மேரி மற்றும் ஆஃப்கோர்ஸ் த பிரதர்ஸ் உடனே கைது செய்யப்பட்டனர். விசாரணை குழுவிடம் எந்த ஆதாரமும் உடல் உறுப்புகள், கொலை ஆயுதங்கள், சமையல் பாத்திரங்கள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகள் எதுவும் கிடைக்காததால் ரம்யாவின் தாயார் மற்றும் மைத்துனி மேரி விடுதலை செய்யப்பட்டனர். ஆனால் த பிரதர்ஸ் 3 சகோதரர்கள் பாலகிருஷ்ணா, ராமையா மற்றும் சந்திரா இவர்களுக்கு தீவிர விசாரணை முடியும் வரை சிறையில் அடைக்கப்பட்டனர். 3 வருடத்திற்கு பிறகு ஜூன் மாதம் 1991 பாலகிருஷ்ணா, ராமையா மற்றும் சந்திரா அரசாங்கம் மூலமாக குற்றமற்றவர்கள் என்று அறிவிக்கப்பட்டது. மேற்கொண்டு அவர்களுக்கு விடுதலையும் கிடைத்தது. இவர்களின் நடவடிக்கை மூலமாக நாம் ஒன்று தெரிந்து கொள்ளலாம். என்னவென்றால் வாழ்க்கையை சரியான முறையில் சீரமைக்க வேண்டும் என்றால் தெய்வீக பாதையை தேர்ந்தெடுங்கள். இருமுறைக்கு ஒரு முறையாவது சிந்திக்கும் ஆற்றல் அல்லது உணரக்கூடிய சக்தி தெய்வத்தின் அனுகிரகத்தால் கிடைக்கலாம். இணைந்திருப்போம். மேலும் பல வீடியோக்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டுமானால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை டிவைன் எனர்ஜி சேனல் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் அழுத்தவும். உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி. ஜெசிகா.